ஃபிஷ் டேங்க் அப்படின்னா பிளான்ட்ஸு, ஸ்டோன்ஸு, வுட்டு எல்லாத்தையும் டெக்கரேஷன் ஐட்டமாக க்ரியேட் பண்ணி சூப்பரான ஒரு ஸ்விம்மிங் என்விரான்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஃபிஷ் பவுல் அப்படின்றதுனால என்ன டெக்கரேஷன் ஐட்டம் யூஸ் பண்ணாலும் ஃபிஷ்ஷஸ்க்கு ஸ்விம்மிங் ஸ்பேஸ் கம்மியாகிடக்கூடாது அப்படின்றதுனால இங்கே வந்து நான் கோகோனட் ஷெல் அது மேலே மோசஸை வளர்க்குற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்த்தேன். சிறப்பான ஆள் நீ. இந்த கோகோனட் ஷெல்லில் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு ஓட்டை இருக்குது. ஸோ ஃபிஷ் பவுலில் பிளான்ட்ஸ்க்கு மணி பிளான்ட்டையும் ப்ராப்பர்ட்டிக்கு இந்த கோகோனட் ஷெல் வித் டபுள் ஓட்டை வச்ச மாதிரி வச்சுருக்கிறதுனால ஃபிஷ்ஷஸ் அது உள்ளே போயிட்டு வர்றதை பார்க்க பயங்கர சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வீடியோலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியாக கோகோனட் ஷெல்குள்ளேயே போய் அழகாக உட்காந்துட்ருக்கு. இதே மாதிரி வேறு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் உங்கள் ஃபிஷ் பவுலில் இல்லைனா ஃபிஷ் டேங்க்கில் வித்தியாசமாக யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள்.